ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தம்பதிகளுக்குள் ஒற்றுமை பெருக, தம்பதிகள் மகிழ்ச்சியாக இருக்க, அல்லது திருமண தடை நீங்கி நல்லபடியாக திருமணம் நடக்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் ஆனவங்களுக்கு அந்த மன வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்கு எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்றதுன்றதை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அரியலூர் பக்கத்துல கீழப்பழுவூர்ன்ற ஊர்ல இருக்கக்கூடிய ஆலந்துரைநாதர், அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பேரு ஆலந்துரைநாதர். அம்பாளுக்கு ரொம்ப அழகான பேரு அருந்தவ நாயகி. அம்பாள் சிவபெருமானை மனம் செய்வதற்காக தமிழ்நாட்டுல சில கோவில்களை, சில இடங்களை தேர்ந்தெடுத்து தவம் செய்தார். அப்படி அம்பாள் தவம் செய்த கோவில்கள் ஒன்று இந்த கோவில், அரியலூர்ல இருக்கக்கூடிய ஆலந்துரைநாதர் கோவில். இப்படி தவம் செய்து சிவபெருமானை மனம் முடித்தவள் என்பதால் தான் இங்க இருக்கக்கூடிய அம்பாளினுடைய திருநாமம் அருந்தவ நாயகி. தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த கோவில். லிங்கம் ரொம்ப சின்ன லிங்கமா இருக்கும், அதுக்கு மேல ஒரு குவளை கவசம் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுக்குதான் அபிஷேகம்லாம் நடக்கும். எங்களுக்கு திருமண வரம் இன்னும் அமையவே இல்லை, வரன் வருது ஆனா தட்டி போய்கிட்டே இருக்குன்னா அவர்கள், முக்கியமா பெண்கள், எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது பெண்கள் சொல்லுவாங்க வரன் இன்னும் அமையல, வயசாகிட்டே போகுது அப்படின்னு. அவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு பண்ணணும். ஏன், இங்கதான் அம்பாள் தவம் செய்து சிவபெருமானை அடைந்தாள், சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டாள். அவள் தனக்கு நல்லபடியாக திருமணம் நடக்க வேண்டும், சிவபெருமானை தான் மணக்க வேண்டும் என்று தவம் செய்த ஸ்தலம் இந்த ஸ்தலம். ஏன் இந்த மாதிரி கதைகள்லாம் சொன்னாங்கன்னா, கடவுள்கள் நமக்கு வழிகாட்டினாங்க. நான் இந்த கோவில்ல வந்து வழிபாடு பண்ணி தவம் பண்ணி எனக்கு திருமணம் ஆச்சு, அதனால நீங்க இந்த கோவிலுக்கு வாங்க என்று நமக்கு வழிகாட்டுவதற்காகத்தான் தெய்வங்கள் ஒவ்வொரு கோவில்லையும் போய் தவம் பண்ணாங்க, திருவிளையாடல் பண்ணாங்க. அப்படி திருமண வரம் அமைவதற்காகவும், திருமணமான தம்பதிகள் கருத்து வேறுபாடு வந்துருச்சு, நாங்க பிரிஞ்சு இருக்கிறோம், எங்களுக்குள்ள ஒற்றுமையே இல்லை, கல்யாணம் ஆனதுல இருந்து சண்டை தான் இருக்கு, ஆனா நாங்க நல்லா இருக்கோம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னாலும் தொடர்ந்து நம்ம ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்காகவும் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு முறை வழிபாடு செய்யுங்கள். அரியலூர் மாவட்டத்தில் கீழப்பழுவூர் என்கிற இடத்தில் இருக்கக்கூடிய அருந்தவ நாயகி சமேத ஆலந்துரைநாதர் கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நல்ல மகிழ்ச்சியான மன வாழ்க்கை அமையும். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.